ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல என்னமோ பேசினா எப்படிமா புரியும்னு நீங்க சத்தம் போடுறது எனக்கு கேக்குது. இந்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானதுதான். ரொம்ப சிம்பிள். டேங்க் உள்ள உட்காந்து நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் அடைய போறீங்க. இதுதான் இந்த புது மேனிஃபெஸ்டேஷன் முறை. இது ஆக்சுவலி ஒரு வகையான தெரப்பி. சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியான நிலையை அடைய, தூக்கத்தை அதிகரிக்க, மன அழுத்தம், பதட்டம், வலி இதெல்லாம் குறைக்க இந்த தெரப்பியை பயன்படுத்துவாங்க. கூடவே இதுல நிறைய உடலுக்கான பயன்களுமே இருக்கு. இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்கை ஐசோலேஷன் டேங்க், அதாவது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கக்கூடிய டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 1954ல ஜான் சி லில்லி தான் முதல்ல இந்த டேங்கை உருவாக்குறாரு. வெளி உலகத்துல இருக்க எல்லா தொடர்புகளையும் துண்டிச்சிட்டு மனுஷனோட சுயநினைவு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த டேங்கை டிசைன் பண்ணாரு. ஆனா 1960ல இவரோட இந்த ஆராய்ச்சி பயங்கர விவாதத்துக்கு உரிய ஒரு விஷயமா மாறுச்சு. அப்பதான் சில பேருக்கு ஹாலசினோஜன்ஸ், கெட்டமைன், LSD இந்த மாதிரி அனஸ்தட்டிக் ட்ரக்ஸை வச்சு இந்த தெரப்பியை ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அவங்கள மயக்கிடும், பிளஸ் ஒரு மாய நிலைக்கு கொண்டு போகும். அப்ப எப்படி இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்றாங்கன்னு டேங்க்குள்ள வச்சு ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. 1970கள்ல இந்த தெரப்பி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி இதுக்குன்னே டேங்கை ஸ்பெஷலா உருவாக்குனாங்க. இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்க எங்க வேணாலும் இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்கை பார்க்க முடியும். நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸ் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இது என்ன டேங்க்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல என்ன செய்வாங்கன்னா, சென்சரி டெப்ரிவேஷனுக்குன்னு தனி டேங்க் உருவாக்கி அதுல இருக்க தண்ணிய நம்ம உடல் தாங்குற அளவுக்கான வெப்பநிலையில ஹீட் பண்ணி அதுக்குள்ள எப்சம் சால்ட்டை போடுவாங்க. ஸோ நீங்க ஈஸியா அந்த டேங்க் உள்ளேயே மிதக்க முடியும். அந்த டேங்க்குள்ள ட்ரெஸ்ஸே போடாம இறங்கணும். வெளியே எந்த தொடர்பும் இருக்காது. ஏன்னா அது சவுண்ட் ப்ரூஃப் டேங்க். ஒரு சத்தமும் கேட்காது, ஃபுல் இருட்டு. உங்களால எந்த வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது. அதுல போட்டிருக்க உப்புனால நீங்க மிதப்பீங்க. ஸோ புவி ஈர்ப்பு விசையும் கிடையாது. மொத்தத்துல நீங்க வேற ஒரு உலகத்துக்கே போயிடுவீங்க. நீங்க மிதக்க அதுவும் அந்த இருட்டுக்குள்ளையும் அமைதிக்குள்ளையும் மிதக்கும் போது எந்த கனமுமே தெரியாது. உங்க மூளை ஆழமான ஓய்வு நிலையை அடையக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். ஸோ நீங்க கம்ப்ளீட்டா ஒரு வேற உலகத்துக்கு போக போறீங்க. கிட்டத்தட்ட மாயை மாதிரி தான். இதனால உங்களோட கிரியேட்டிவிட்டி செம்மையா வலுவாகும். இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் தெரப்பி நிறைய மக்களுக்கு மாயைய கொடுத்துருக்கு. அவங்கள கிரியேட்டிவாவும் மாத்திருக்கு. அதுக்கு அறிவியல் ரீதியா பல ஆராய்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம டாபிக் உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியா கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட நன்மைகள் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நிறைய அத்லீட்ஸ் மற்றும் விளையாட்டு வீரர்களை நல்லாவே பூஸ்ட் பண்ணிருக்கான். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அவங்களுக்கு பலம் கிடைச்சிருக்கான். இந்த தெரப்பி முடிச்சுட்டு போய் அவங்க எந்த விளையாட்டுல ஈடுபட்டாலும் சாதாரணமா பண்றதை விட பல மடங்கு ஜாஸ்தியா பெர்ஃபார்ம் பண்றதா ஆராய்ச்சிகள் குறிப்பிட்டிருக்கு. அடுத்ததா இந்த டேங்கை பதட்டத்தை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. 2018ல 50 பேரை ஆராய்ச்சியில ஈடுபடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் பதட்டம், மன அழுத்தம் இதெல்லாம் குறைஞ்சு மூட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பதட்டம் மற்றும் சில மன அழுத்தம் ரீதியான மனநோய்களை சரி செய்ய இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் தெரப்பி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டேங்க் நம்ம வலிகளை குறைக்குமா? அதுக்கும் பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. தலைவலி, தசை வலி இப்படி எந்த வகையான வலியா இருந்தாலும் அந்த டேங்க் மூலமா இதை சரி பண்ணிருக்காங்க. 7 பேரை வச்சு ஒரு சின்ன ஸ்டடி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் தெரப்பி பண்ணதுல கழுத்து வலி, இறுக்கம், நடக்க முடியாம இருக்கிறது இந்த மாதிரி வலிகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட எந்த வலி வந்தாலும் அதை குறைக்க இது பயனுள்ளதா இருந்திருக்கு. கூடவே இதயத்தோட ஆரோக்கியத்தையும் இது வலுவாக்குது. டேங்க்குள்ள தனியா இருட்டுல எந்த தொந்தரவும் இல்லாம மிதந்துட்டு இருக்கப்போ நம்ம உடல்ல இருக்க சந்தோஷத்தை தரக்கூடிய ஹார்மோன் அதிகமாகுது. ஸோ யுஃபோரியான்னு சொல்லப்படுற அதிகளவு சந்தோஷ உணர்வை நம்மளால அடைய முடியும். இதனால பாசிட்டிவான முறையில மக்கள் மாறி இருக்காங்க. இப்ப இந்த தெரப்பியை வச்சுதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம். இதுக்கான முறை என்னன்னு இப்ப பாக்கலாமா? ஆக்சுவலி இந்த டேங்கை நம்ம சொந்தமா வாங்க முடியுமா அப்படிங்கிற தகவல் தெளிவா இல்ல. ஆனா நிறைய ஃப்ளோட்டேஷன் சென்டர்ஸ்னு இருக்கு. அங்க போய் நேரடியா நம்ம இந்த தெரப்பியை செய்யலாம். இதே தெரப்பியை நம்ம மேனிஃபெஸ்டேஷனாவும் மாத்த போறோம். உங்க ஊர்கிட்ட ஃப்ளோட்டேஷன் சென்டரும் இல்லைன்னா நீங்க ஸ்பாக்கு கூட போகலாம். நீங்க முதலா போறீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே போயிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆடைகள், நகைகள் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் டேங்க்குள்ள இறங்கணும். அந்த டேங்க்ல அதிகப்படியான எப்சம் சால்ட் இருக்கிறதுனால உள்ள போனதும் நீங்க தண்ணியில மிதக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ டெட் சீல எல்லாருமே மிதக்குறாங்களே அந்த மாதிரி தான். உள்ள போனதும் கதவை க்ளோஸ் பண்ணணும், இல்லனா அந்த டேங்கோட மூடிய க்ளோஸ் பண்ணணும். மெதுவா அந்த டேங்க்ல படுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த தண்ணியில இருக்க உப்பு உங்களை மிதக்க வைக்கும். ஆரம்பத்துல 10 நிமிஷத்துக்கு ஒரு மியூசிக் பிளே ஆகும். அது போக போக அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்புறம் நீங்க ஒரு 1 ஹவருக்கு மிதப்பீங்க. கடைசியில முடிய போற நேரத்துல கடைசி 5 நிமிஷத்துக்கு ஒரு மியூசிக் வரும். அப்புறம் அவ்வளவுதான், செஷன் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு அந்த டேங்க்ல இருந்து வெளியே வந்துடலாம். குளிச்சுட்டு ட்ரெஸ் அப் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ்.
இப்ப நம்ம உள்ள இருந்த அந்த 1 ஹவர் பீரியட்ல தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ண போறோம். இதை செய்ய போறதுக்கு முன்னாடியே நீங்க எந்த விஷயத்த அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு இலக்கா செட் பண்ணிக்கோங்க. உள்ள போய் படுத்ததும் மிதக்க ஆரம்பிப்பீங்க. மியூசிக் ஓடும். இந்த மியூசிக் அப்படியே உங்களை ரிலாக்ஸ் பண்ணும். உடல் மனம் ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகிடும். சுத்தி இருக்க வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது. இப்ப நீங்க அடையணும்னு நினைச்ச அந்த இலக்க கண்களை மூடி கற்பனை செய்யணும். உதாரணத்துக்கு, நான் புது ஜவுளி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதா உங்களுக்கு ஆசையா இலக்கா இருக்கு அப்படின்னா, கண்களை மூடி நீங்க ஒரு ட்ரெஸ் கடை வச்சிருக்க மாதிரி, அந்த கடையில கூட்டம் நிரம்பி வழிகிற மாதிரி, உங்க கல்லாப்பெட்டி நிறைஞ்சிருக்க மாதிரி, நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்க பிரம்மாண்டமான வீட்டுக்கு திரும்ப வர மாதிரி, அதுவும் மிகப்பெரிய நியூ மாடல் கார்ல வர மாதிரி, இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பா கற்பனை செய்யணும். அந்த கற்பனைகள் எல்லாம் தெளிவானதா இருக்கணும். உண்மையாவே நீங்க இந்த விஷயத்தெல்லாம் அடையறீங்கன்னா எந்த அளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை நிஜமா நீங்க ஃபீல் பண்ணணும். உங்க இலக்குக்கு சம்பந்தப்பட்ட பாசிட்டிவான எண்ணங்களை வைக்கணும். அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். உதாரணத்துக்கு, நான் மிகப்பெரிய ஜவுளி கடையோட ஓனர். எனக்கு சொந்தமா 10க்கும் மேல ஜவுளி கடைகள் இருக்கு. அந்த ஜவுளி கடைகள்ல இருந்து நான் மாசத்துக்கு கோடிக்கணக்கில் வருமானம் பாக்குறேன். என்னோட இந்த வியாபாரம் ரொம்பவே சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இப்படி பாசிட்டிவான வாக்கியங்களை நீங்க சொல்லலாம். மிதந்துகிட்டே இருக்கப்போ இந்த கற்பனைகள் எல்லாம் நிஜமா நடக்கிற ஃபீல் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். உள்ள போய் படுத்திருக்க அந்த 1 ஹவரும் நீங்க இதை செய்யறப்போ 1 ஹவர் முழுக்க நீங்க உங்க ஆழ் மனசை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க ஆழ் மனசு லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்ககிட்ட ஈர்க்கும். ஏன்னா நீங்க நல்ல ஆழ்ந்த தியான நிலையில இருப்பீங்க. உங்களோட உள்ளுணர்வுகள் எல்லாம் நீங்க பிரதிபலிக்க முடியும். உங்க ஆசைகளோட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும். எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல மியூசிக் பிளே ஆகும். அதை கேட்டு உங்களை நீங்களே உங்க ஆசைகளை அடைய தயார்படுத்திக்கிட்டு இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் மேனிஃபெஸ்டேஷனை முடிச்சிடணும். ஸோ இதுதான் முழு ப்ராசஸ். இந்த முழு ப்ராசஸ்லயும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆழமான ஓய்வு, மன நிம்மதி. ஏன்னா நம்ம டேங்க்குள்ள போய் மிதக்க ஆரம்பிக்கிறோம். சுத்தி எந்த தொந்தரவும் இல்லை. தானா மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாம் குறைஞ்சு அமைதி நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அடுத்ததா கவனக்கூர்மை ஆகும். வெளி உலகத்துல உங்களுக்கு எந்த தொடர்பும் இப்ப இல்ல. சோ ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இப்ப தாராளமா கவனம் செலுத்த முடியும். தெளிவான உன்னிப்பான கவனத்தை நீங்க செலுத்த முடியும். அடுத்ததா கற்பனைகள். இது கிட்டத்தட்ட தொந்தரவுகள் இல்லாத தூக்க நிலை மாதிரி தான். சோ நீங்க தாராளமா கற்பனைகளை செய்யலாம். ரொம்ப தெளிவா உன்னிப்பா கற்பனை செய்யலாம். அடுத்ததா இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் உங்க மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த டேங்க் உங்களோட மன அழுத்தத்தை பயங்கரமா குறைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சிட்டா போதும். உங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிற மாதிரி எளிமையா அலைன் பண்ணிடலாம். அடுத்ததா முக்கியமான பெனிஃபிட் தான் எல்லா உணர்வுகளையும் ரிலீஸ் பண்ணி வெளியே துரத்துறது. எல்லா நபர்களும் இந்த டேங்க்ல இந்த உணர்வுகளை வெளியேற்றுற விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த உணர்வுகள் எல்லாம் தொந்தரவு செய்தோ, எதெல்லாம் உங்களுக்கு பாரமா இருக்கோ, அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே வெளியே துரத்தி விட போறீங்க. இப்போ உங்களுக்கு எமோஷனலா தெளிவு கிடைக்கும். அடுத்ததா ஆழமான ஒரு தியான நிலைய இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த தியான நிலையில நீங்க சுயமான விஷயங்கள் எல்லாம் பிரதிபலிச்சுக்கலாம். சுய விழிப்புணர்வோட இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். சோ நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களால கண்டிப்பா அடைய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய இந்த தியான நிலை வலுவாக்குது. அடுத்ததா உங்க மேல இருக்க நம்பிக்கை நல்லா வலுவாகும். புது சூழல், புதுமையான உணர்வுகள் இதெல்லாம் இந்த டேங்க்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமா நீங்க உங்க மேலேயே வலுவான நம்பிக்கை வைக்க முடியும். உங்க ஆசைகள் எல்லாம் அடையிறதுக்காக உங்க தன்மைகள் மேலேயே நீங்க நல்லா நம்பிக்கைகளும் வைக்க முடியும். அடுத்ததா கிரியேட்டிவிட்டி வலுவாகும். சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க்ல கொஞ்ச நேரம் செலவு செஞ்சதும் தங்களோட கிரியேட்டிவிட்டியும் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய திறனும் அதிகமாகிருக்கா. சோ எந்த விஷயத்த நீங்க கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ, எந்த பிரச்சனையை நீங்க சால்வ் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் மேனிஃபெஸ்டேஷன் பயனுள்ளதா இருக்கும். இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு முழுமையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வாழ்க்கையை நல்லாவே பிரைட் ஆகும். இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னா, உங்களோட விழிப்புணர்வு இன்னும் ஜாஸ்தி ஆகும். முன்ன இருந்ததை விட டபுள் மடங்கு உஷாரா இருப்பீங்க. லூசிட் ட்ரீமிங் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது ஒரு வகையான கனவு. ஆனா இந்த கனவுல நீங்க எந்த விஷயங்களெல்லாம் கனவா காண்றீங்களோ அது எல்லாத்தையும் நிஜமா அனுபவிப்பீங்க. உங்க கனவுக்கு நீங்களே டைரக்டர் மாதிரி. எல்லாமே நிஜமா நடக்கிற மாதிரியே தெரியும். சோ இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் வச்சு சிலர் லூசிட் ட்ரீமிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் முறையில தான் உடல் ரீதியா அனுபவிக்கக்கூடிய உணர்வுகள், மென்டல் ஃபோக்கஸ், உணர்வுகளோட நிலைகள் இப்படி எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒன்னா இயங்குது. இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டு யதார்த்தமா செய்யக்கூடாது. திறந்த மனதோட செய்யணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவத்தை இது கொடுக்கும். இதுல கிடைக்கக்கூடிய நன்மைகளும் ஆழமானதா இருக்கும். உங்க எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்றதுக்கு இந்த டேங்க் ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கும். இதை செஞ்ச நிறைய மக்கள் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸை தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த சென்சரி டெப்ரிவேஷன் டேங்க் மேனிஃபெஸ்டேஷன் முறையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் த ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.